ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஆதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அதை வந்ததுலேருந்து ஆதிரை குழம்பி போய் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காங்க. ஒன்று கமருதீன், அரோரா கிட்ட இனிமேல் நான் பேசவே மாட்டேன்டா, அவள் தலை பக்கம் படுக்கவே மாட்டேன்ட்டான். துஷாரும் பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிமேல் உன் கூட தான் இருப்பேன்ட்டான், அரோரா கூட தான். நீ நல்ல வேலை கமருதீன் கிட்ட தலை வச்சு படுக்காமன்னு சொல்லி அவள் சொல்லிட்டு அரோரா, நான் கமருதீன் மேலே தலை வச்சு படுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ என் மேலே நீ நம்ம இனிமேல் பாத்ரூம் போய் ஜாலியாக மாலை கொடுத்துக்கலாம், நான் கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டான். டேய், உன்னை அவ்வளோ தூரம் ரோஸ்ட் பண்ணாங்க, இப்போ என்னடா கம்ஃபர்டபுள்ன்ற? அப்போ நீயும் திருந்தலை, துஷாரும் திருந்தலை, அரோராவும் திருந்தலை. அதாவது நான் உங்ககிட்ட இருக்கேன், அவன் வேணாம் அப்படின்ட்டான். கமருதீன் பார்த்தீங்கன்னா எனக்கு நீ வேண்டாம், யார் அரோரா வேண்டாம், எனக்கு பார்வதி போதும் அப்படின்னா பார்வதி கூட நான் வைப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு அவங்க ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியும் கமருதீன் பேசுகிறதே புரியல, புதுசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. சரியா, அது ஒரு பக்கம் விடுங்க. இப்போ துஷார் நான் அரோரா கிட்ட கம்ஃபர்டபுள், ஏன் ரூட் கிளியர், யாரும் வரமாட்டாங்க, ஐ ஆம் கோயிங் இன் த ஸ்ட்ரைட் பாத் அரோரா அப்படின்ட்டான். அரோரா எனக்கு கமருதீன் வேணாம், நீ தான் அப்படின்ட்டான். கமருதீன் அரோரா வேணான்ட்டாங்க. அப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது எஃப்ஜே ஆதிரை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் வரும். அதாவது டிஷர்ட்டில் அனுப்புவாங்க இந்த மாதிரி. ஸோ எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க பேக்ரவுண்டில். சரியா, ஆனால் ஆதிரைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கிறத சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆதிரை வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு அதெல்லாம் கூல், இதை எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். பாய் ஃப்ரெண்ட் என்ன நினைக்கிறான்னு தெரியல. அவன் என்ன நினச்சிட்டான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வரும்போது செருப்பு அனுப்பியிருக்கான். என்னடா அது எல்லாமே இருக்கே அவகிட்ட, எல்லா செருப்பு இருப்பு எல்லாம் இருக்கு போல தெரியுது, இது என்ன வந்திருக்குன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். இப்போ செருப்பாக அடிப்பேன் நாயன்னு இருக்கான். எப்படி அவன் பாய் ஃப்ரெண்டு உடனே உத்சாரிச்சிட்டா. ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதே மாதிரி கணிக்கிட்ட போகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். சரியா, ஏற்கனவே பேசின வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், முன்னாடி போட்டிருப்பேன். அதாவது என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் அதனால தான் அவனுக்கு புடவை கட்டி பார்க்குறேன், அது பார்க்குறேன், இது பார்க்குறேன், திடீர்னு நீ எதுக்கு என்கிட்ட காட்டுறா, கனியை கடை போய் காட்டுன்றான். பொட்டு வைக்கிறதுக்கு துஷாரை போய் கேட்டப்போ நீ ஏன் என்கிட்ட கேட்கலன்றான். திடீர்னு நான் மாறுறேன், என்ன பண்ணுறேன்னே நீ உனக்கா ஃபீல் பண்ணாது, வெளியே போய் அப்போ வருத்தப்படுவேன்ட்டாங்க கனியக்கா. ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு. அவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க, இனிமேல் தப்பிக்க முடியாது. இனிமேல் நீ ஆதிரை எஃப்ஜேன்னு நீ போனன்னு வையன், ஒன்றை உரிச்சு விட்ருவாங்க, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா தாயே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எனக்கு அப்படி தான் தோணுது. இனிமேல் ஆதிரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இல்லாட்டி மவனே பொறி போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா, இது ஒரு பக்கம். அடுத்து வியானா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க. யோ, நீ ஏன் குரூப் ஆடிட்டு இருக்க, அரோரா வேணும் அது வேணும், நீ இண்டிவிஜுவல் ஆடியா, உனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. பார்வதி, நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க, திடீர்னு அழுவுறீங்க, எனக்கு அப்படியே இதாக இருக்குது, பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுறீங்க, அட் சேம் டைம் அழுவுறீங்க, கேரக்டர் நல்லா புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒவ்வொரு அனலைசிங் பயங்கரமாக இருக்குது. அரோரா அப்படி தான் இங்கே இருக்கும்போது எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே போய் சொல்லிக்கிட்டா, அங்கே இருக்க எல்லாம் வாங்கிட்டு என்கிட்ட சொன்னா டபுள் கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரிலாம் வியானா புட்டு வைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் ஒரு கேம் ஆட போகிறேன், அந்த கேம் பார்த்தீங்கன்னா சும்மா பரபரப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வியானா பேசுனது சுபிக்ஷா கிட்ட பேசினாங்க நைட்டு. அதாவது நான் இங்கே எமோஷனலாக யாரும் கனெக்ட் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட போய் தான் நிற்கணும், அதனால் வேண்டாம். இப்போ எங்கள் வீட்டிலனா எங்கள் அம்மாகிட்ட போய் நான் அழுதுருவேன். இங்கே அப்படி கிடையாது. இங்கே எனக்கு ஓரளவு கனெக்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரம்யா, இன்னொன்று சுபிக்ஷா, இன்னொன்று விக்கல். இந்த 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு அப்சரா இதாக இருந்தால் அவள் வெளியே போயிட்டா. இவ்வளோ தான் எனக்கு இது. ஸோ இதை வச்சு தான் கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளானிங் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா கனியக்கா உங்ககிட்ட அந்த சால்ட் விஷயத்தில் விஜய் சேதுபதி எபிசோடில் பேசினாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, திருப்பி டக்குன்னு உட்காந்து பேச ஒரு கவுண்டர் கொடுக்க தெரில வியானாக்கு. அப்படியே அமைதியாக உட்காந்து அக்கா வடிவேல் மாதிரி கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்ட்டு. சரி ரைட்டு, ஏதோ நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, புட்டு வேறு வைக்கிறீங்க, எல்லாத்தையும் பற்றியும் ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ என்ன சம்பவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது லைவில் நடந்துச்சு. ஆதிரைக்கு ஒரு ஹிண்ட் வந்திருக்கு கரெக்டாக. இப்போ எப்படி அவங்க கேம் மாற போகிறாங்க, ஏன்னா முதல் 2 வாரம் ஆதிரையோட கேம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த நாமினேஷன் காரணம்லாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, பட்டுன்னு வச்சாங்க. அந்த ஆதிரை திருப்பி வருவாங்களா, இல்லை ஆதிரை வராமல் ஈத்திரை வர போகிறாளா? 2 தான். முதல் 2 வாரம் ஆதிரை, அடுத்த அதாவது முதல் 1 வாரம் ஆதிரை, அடுத்த 1 வாரம் ஈத்திரை. இந்த வாரத்துக்கு ஆதிரையா ஈத்திரையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்வதி கமருதீன் நம்ம 2 பேரும் ஏதாவது ட்ராக் பண்ணலாமா, எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஃப்யூச்சராக கொண்டு போகலாம்
அப்படின்னு சொல்லி, அதாவது கேமை சொல்கிறேங்க. அந்த மாதிரிலாம் பிளான்ஸ்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அது பெருசாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ஆக மொத்தம் துஷார் திருந்தலை, ஆதிரே திருந்தாங்க திருந்த மாட்டாங்கலாம் பார்ப்போம். கமருதீன் தெளிவாயிட்டான் நம்புவோம், அரோரா தெளிவாயிட்டான் நம்புவோம். ஆனால் அரோரா கமருதீன் தேவையில்லாம் துஷார்கிட்ட போயிடுவா. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். இது ஒரு பிக் பாஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ஓகே, பாய்.